ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஜோதிட ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதி ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த நாள் சூதகால நாள் என்று சொல்லலாம். இந்த நாளில் தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய 30ஆம் நாள். அதே போல் கிழமை புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி புதன்கிழமைக்கு இருக்குது. அப்படி ஒரு பழமொழி இருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை ஒரு சூதகால புதன்கிழமையாக வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த புதன்கிழமை அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியானது வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தைல வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. ஆக்சுவலி இந்த பௌர்ணமி ஒரு சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. தைல வந்திருக்கக்கூடிய விசேஷமான பௌர்ணமி. இந்த தை பௌர்ணமியில் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தியானது உலாவும். இந்த சக்தியால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஸோ சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும்போது மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம், ஒரு சில ராசிக்கு ஆபத்தை கொடுக்கலாம். அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அது நம்ம ராசிக்கு என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரி நீங்கள் விஸ்வரூபை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தை பௌர்ணமியில் சிறப்பு பரிகாரமாக நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்னங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் உங்கள் வாழ்க்கைக்கு பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கன்னிராசிக்கார அன்பர்களுக்கு வெட்டு 1 துண்டு 2 என்ற கொள்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தை பௌர்ணமியிலிருந்து இதையே ஒரு தாரக மந்திரமாக கொண்டு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஒரு முடிவு கிடைக்காம ஓயாமல் இருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு கிடைக்க போகுது. ஸோ ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ இந்த பவர் மட்டும் இந்த தை பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பவரை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலனாக நிறைய பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லா சிறப்பு பலன்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இது நாள் வரைக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த உங்கள் சக ஊழியரில் ஒருவர் உங்களுடைய தொல்லையை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, உங்களோட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருந்த சக ஊழியர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை தவறாக ரொம்ப நடத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்கெல்லாம் உங்ககிட்ட அவங்க தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மாதிரியான அதிசயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நடக்க போகுது. உத்தியோகத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பட்டுட்டு இருந்த கஷ்டங்களுக்கு இனி விடிவு காலம் கிடைக்க போகுது. அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையை கன்னிராசிக்காரங்க கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கன்னிராசிக்காரங்க இந்த சூழ்நிலையை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இந்த டிஸ்டர்பை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அது வார்த்தையால் சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி டிஸ்டர்ப் அனுபவித்த உங்கள் வாழ்க்கையில் இப்போ அந்த டிஸ்டர்ப் விலக போது நல்லா ஹாப்பியாக இருங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலோடு மற்றொரு தொழிலை ஆரம்பிக்கலாம். ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது கட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க நீங்கள் இன்னொரு தொழில் அப்படின்ட்டு மேலே போகலாம். இப்போ நீங்கள் போகிறதுக்கு பௌர்ணமி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சதுனால தான் இந்த அதிர்ஷ்ட பலன். ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி வியாபாரத்தில் உங்கள் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு அதிக முயற்சி பண்ணுங்க. அதே போல்
வியாபாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விரிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கனவும் உங்களுக்கு நினைவாகும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக செழிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையானது இருக்குது. உங்களுடைய சொத்து விஷயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளில் நீங்கள் இப்போ தீவிரமாக முயற்சி பண்ணணும். ஏன் இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு முயற்சி பண்ண சொல்கிறேன்னா, இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணுவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது உங்கள் பக்கம் சாதகமான தீர்வு வந்து ஏற்படும். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே அன்பானது நீட்டிக்கும். ஒருவர் புரிந்து செயல்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்பானது உங்களுக்கு நீடிக்கும். தாய் வழியில் உறவினர்கள் வந்து செல்வாங்க. அந்த மாதிரி வந்து செல்லும்போது அந்த உறவுகளை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தாய் வழி உறவினர்கள் வருவது உங்களுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வளர்ச்சி கொடுக்கும். ஸோ தாய் வழி உறவினர்களை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்த படம்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நற்பெயரை ஈட்டித்தரும். ஆக்சுவலி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுதாண்டா சான்ஸு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்க போகுது. இந்த சூழ்நிலையை கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ரீச் ஆக முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்கன்னா ரீச் ஆகணும்னு நினைப்பீங்க. அப்படி ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டமானது காத்திருக்கு. நெக்ஸ்ட்டு மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரங்களும் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் உங்களுடைய கல்வியில் பெற நன்கு படிக்கிறது நல்லது. மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். அப்படி நீங்கள் போட்டால் மட்டும்தான் நல்லா நீங்கள் வந்து நினைத்தது மாதிரி நல்லா வந்து மார்க் எடுத்து படிக்க முடியும். நண்பர்களோடு உங்கள் குடும்ப விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களோட விஷயங்களை, அதுவும் பர்சனல் விஷயங்களை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கிறது தான் நல்லது. பர்சனலாக வச்சுக்காம அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ அந்த தவறை மாணவர்கள் வந்து பண்ணாதீங்க. இது கன்னிராசிக்காரங்க மாணவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயம். ஸோ கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த பௌர்ணமி எந்த மாதிரியாக இருக்க போது, என்ன மாதிரி ஆட்டி வைக்க போகுதுங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த பௌர்ணமியில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறதுனால பண கஷ்டம், கடன் பிரச்சனை காணாமல் போகும். அது என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த தை பௌர்ணமி நாளில் நீங்கள் சில குறிப்பிட்ட பொருளை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டால் பலவிதமான கஷ்டங்கள் உங்களுக்கு தீரும். ஆக்சுவலி வழக்கமாக வீட்டில் விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லாமல் தெய்வீக அருளும் கிடைக்கும். இதே நம்ம பௌர்ணமியில் செய்யும்போது அதிகமான பலன் கிடைக்கும். அதனால தான் பௌர்ணமியில் இதை வாங்குங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி அனைத்து பௌர்ணமிகளும் விசேஷமானது என்று சொன்னாலும், தெய்வ சக்தி நிறைந்தது என்று சொன்னாலும், குறிப்பிட்ட சில பௌர்ணமி அதிக தெய்வ சக்தி உடையது. அது தை, சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை உள்ளிட்ட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனியான சிறப்பு இருக்குது. அந்த வகையில் தை பௌர்ணமியானது இந்த டைம் வந்து கரெக்டாக பிப்ரவரி 12ஆம் தேதி வருது. இந்த நாளில் உங்களுடைய கஷ்டம் தீர இந்த பொருட்களை வாங்கி வைங்க. ஃபஸ்ட்டு வாங்கி வைக்க வேண்டிய பொருள் செவ்வாழைப்பழம். இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள். இதை நீங்கள் வாங்கி வீட்டில் வைத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும். அடுத்ததாக இதே நாளில் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம். ஆக்சுவலி இது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடியதும் இந்த பொருள் வாங்கி வைத்தால் நடக்கும். அதனால் இந்த 2 பொருளையும் மறக்காமல் கன்னிராசிக்காரங்க வாங்கி பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து
கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.